மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இல்லை நல்லா சாஃப்டாகவும் மெதுவடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். உளுந்து 1 மணி நேரம் இல்லைனா 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்ச உளுந்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா அரைக்கும் போதே சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா வெட்டி போட்டோன்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க, அதனாலே சேர்த்து அரைச்சிடுறது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அரைச்சிங்கன்னா வடை நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், வடைக்கான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இப்போவே சுடணுனாலும் சுடலாம். ஆனால் நான் நைட்டு அரைச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் சுட்டேன். வடை சுடுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சுருங்க. நல்லா இந்த மாதிரி அடித்து கொடுங்க. ஸோ வடை நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். அப்புறம் வடை நல்லா கிறிஸ்பியாக வரதுக்கு 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே பொடியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சேர்க்கலை. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க, வெங்காயம் தண்ணி விட்டுரும். அவ்வளோதான், எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வடையை சுட்டு எடுத்துடலாம். நான் வடை சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நேற்று பிள்ளைங்க வடை சுட்டுத்தாங்கன்னு சொன்னனால இன்னைக்கு வடை சுட்டாச்சு. ஸோ இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ்க்கு வடை தான் வச்சு விட்டுருந்தேன். இது கூட சட்னி தான் சூப்பராக இருக்கும். ஆனால் பிள்ளைங்களுக்கு சட்னி தொட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாஸ் தொட்டு சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வச்சாச்சு. அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வீட்டில் கேக் இருந்தது, அதுதான் வச்சு விட்டுருந்தேன். இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸுமே பேக் பண்ணி பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.